உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சென்னை கொளத்தூர் அகரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட கோளாறால் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 6 பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். என்ன நடந்தது? காயமடைந்தவர்களுடைய விவரம் என்ன? மாலை வணக்கம் கனிமொழி. சென்னை கொளத்தூர் அகரம் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான உடற்பயிற்சி கூடத்தில் திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை கொளத்தூர் அகரம் சந்திப்பில் சென்னை கொடுங்கியூர் முத்தமிழ்நகர் பகுதியைச் சேர்ந்த ஜமீன் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான டீம் ஃபைபர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ என்கின்ற பெயரில் உடற்பயிற்சி கூடமானது இயங்கி வருகிறது. 3 மாடி அடுக்கு கொண்ட இந்த உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு தளத்தில் உடற்பயிற்சி கூடமும், ஒரு தளத்தில் காஃபி ஷாப்பும், இன்னொரு தளத்தில் ஸ்னூக்கர் எனப்படும் பொழுதுபோக்கு விளையாட்டு கூடமும் இயங்கி வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த கட்டிடத்தில் பெரும்பாலானோர் உடற்பயிற்சி செய்வதற்கும், தேநீர் அருந்துவதற்கும், ஸ்னூக்கர் விளையாடுவதற்கும் வந்திருந்தனர். இந்த நிலையில் இந்த கட்டிடத்தில் ஏசி இயந்திரத்தில் திடீரென ஒரு மயக்கிற சத்தத்துடன் ஏசி இயந்திரம் வெடித்து சிதறியது. அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்தானது தீப்பற்றி எரிய துவங்கியது. இதைத் தொடர்ந்து இந்த 3 மாடி கட்டிடத்தில் இருந்தவர்களும் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர். அதற்குள் தீ மலமளவென எரிய துவங்கியது. மேலே 3வது மாடியிலிருந்து ஸ்னூக்கர் விளையாட்டில் விளையாடி கொண்டிருந்த 6 பேரும் செய்வது அறியாமல் திகைத்து நின்றனர். இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் சந்தோஷ் என்பவர் இந்த தீ விபத்தினால் பயந்து 3வது மாடியிலிருந்து கீழே குதித்தார். இதில் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு பெரியார் நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதற்கிடையே சென்னை பெரம்பூர், செம்பியம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 6 இருசக்கர வாகனங்கள் எரிந்து தீக்கரையானது. இந்த தீ விபத்து குறித்து சென்னை பெருவலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.